நேற்று எங்கள் ஊரில் கோவில் கும்பாபிஷேகங்க. அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த கோவில் வந்து சிவன் கோயில், நாகேஸ்வரமுடையார் கோவில். அதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நாகதோஷம் பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க, ஆதி ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கோவில் தான் அது. இப்போ நல்லா பெரிய கோவிலாக இருக்கும் அது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த கோவிலில் ராகு, கேது, சனீஸ்வர பகவான் எல்லாமே எல்லா சாமியும் இருக்கும் அது உள்ள. நமக்கு வந்து ராகு தோஷத்துக்குமே அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க, நாகதோஷத்துக்கும் பரிகாரம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரம் பண்ணி கல்யாணம் நடக்கும். அந்த கோவிலை கும்பாபிஷேகத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். அதோடு வரும்போதே கடையில் நாங்கள் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டோம். சரி நைட்டு சமைச்சிக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. அதோட ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் சாயந்தரமாக சமைப்போம் விறகு அடுப்புலன்னு சொல்லிவிட்டு மாவத்தை கொத்தரை வத்தை போட்டு குழம்பு வைப்போன்னு அதுக்கு கொஞ்சமாக பூண்டெல்லாம் உரித்து பாதி பூண்டை தட்டி எடுத்துக்கணுங்க. இதுக்கு பாதி வந்து முழுசாக சேர்த்துக்கணும். அந்த பாதி பூண்டு தட்டி சேர்க்கும் போது அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதையுமே சேர்க்காமல் நம்ம செய்யணும். அது மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வறுத்திங்கன்னா நல்லா சுட சுட நல்லா குழைவாக சாதம் வச்சு ஊற்றி சாப்பிடணும். சில பேர் வந்து கெட்டியாக வைப்பாங்க, குழம்பு சுண்டாக வைப்பாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். ஆனால் வத்த குழம்புனாவே கொஞ்சம் சுண்டாக தான் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு அது ஊற்றி சாப்பிட கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்றதுக்காக அப்படி வச்சா தான் எனக்கு பிடிக்கும். இதில் வந்து நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கணுங்க. சேர்த்தா தான் அதோட வாசனையை இன்னும் வத்தல் குழம்பு வாசனை தூக்கி கொடுக்கும். அது மாதிரி தான் இதை செஞ்சு சாப்பிடணும் நம்ம. அதுவும் மண் சட்டியில் வத்தல் குழம்பு வைக்கும்போது விறகடுப்பில் நல்லா இருக்குங்க. அது மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.